மிக முக்கியமான ஒரு நேரம். உங்கள் கவனம் எங்கும் சிதறக்கூடாது என்று நான் உங்களை அன்பாய் கேட்கின்றேன். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட விரும்புகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் சிறந்தவர்கள் குறைந்தவர்கள் என்று எவரையுமே மதிப்பிடுவது அல்ல. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு பெண்ணையும் தேவன் கையில் எடுப்பார். ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வார். இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை காத்திருந்து பெற்றுக்கொண்டு வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 2. அற்புதமான ஒரு வேத பகுதி. நாம் எல்லாரும் 100 முறை பிரசங்கங்களில் கேட்டிருப்போம், 1000 முறை படித்திருக்க கூட செய்யலாம். எத்தனையோ நேரங்களில் ஜெபத்தில் இதனை சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கலாம். இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் இரட்சகராய் வந்து பிறந்து அற்புதத்தை செய்த காலங்களில் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்தார். ஆனால் 30 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை ஒரு மறைக்கப்பட்ட வாழ்க்கையாகவே இருந்தது. அந்த 30 ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று வேதம் பதிவிடவில்லை. ஆனால் யூத சரித்திரமும் பாரம்பரியமும் பல செய்திகளை பதிவிட்டிருக்கிறது. இயேசு பூமியிலே பிறக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அதிசயமானவர் என்பது அவருடைய நாமம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய 30ஆம் வயது வரைக்கும் எந்த ஒரு அதிசயத்தையும் செய்ததாக வேதத்தில் நாம் காணவில்லை. எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ததாக காணவில்லை. இயேசுவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பிதா எப்பொழுது என்னை அற்புதங்களை செய்கிற ஊழியத்தில் பயன்படுத்துவார், என் மூலமாக எப்பொழுது அற்புதம் விளங்கும் என்று ஆண்டவர் இயேசு காத்து கொண்டிருந்தார். அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என் மகன் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து பிறந்திருக்கிறார் என்பது உண்மை. எப்பொழுது இவர் மூலமாய் அதிசயம் விளங்கும், அற்புதம் விளங்கும், ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படும் என்று சொல்லி அந்த தாயும் ஜெபத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பாராத ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பாராத ஒரு நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்குவார். ஆண்டவருடைய கிரியை நடக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். சரி, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, என் வேளை இன்னும். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான், ஆண்டவரே எப்பத்தான் அற்புதம் செய்வீங்க, ஆண்டவரே எப்பத்தான் குடும்பத்தை ரட்சிப்பீங்க, ஆண்டவரே எப்பத்தான் நன்மை வரும், எப்பதான் சுகம் தருவீங்க, எப்போ ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், எப்பதான் உங்க வேலை வரும் என்று உங்களில் அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேத பகுதியை நான் படிக்கும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆனால் 2 வசனங்கள் கழித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம். 7வது வசனம். யாராவது ஒருவர் மைக்கில் வாசிச்சு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு என் வேலை வரலங்கிறாரு. ஆனா 2 வசனத்துக்கு அடுத்து எதையோ ஒன்றை செய்ய சொல்லுகிறார். திடீரென்று ஒரு அற்புதத்தை செய்து அன்றைக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது போல ஏதோ அந்த திராட்சை ரசம் இருந்த பாத்திரத்திலிருந்து பொங்கி பொங்கி திராட்சை ரசம் ஊற்றவில்லை. ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அங்கு இருந்த கச்சாடிகளை பார்க்கிறார். சாதாரண கச்சாடிகள். அந்த கச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பும்படி சொல்லுகிறார். ஒரு சாதாரண வேலைக்காரர்கள் செய்கிற வேலை. என் அன்பு சகோதரிகளே, இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறது என்ன தெரியுமா? என் வேலை வரவில்லை என்று நீ நினைத்தாய், இன்றைக்கு என் வேலை வந்துவிட்டது.
இந்த நாள் கர்த்தருடைய வேளை வந்துவிட்ட ஒரு நாள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிற மாதம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொன்னாரே, உங்களை மீட்கிற வருஷமும் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற வருஷமும் இந்த நாட்கள் தான். ஆண்டவரிடத்திலே தாகத்தோடு வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று தாய் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு செயல்பட தொடங்கினார். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. உங்கள் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தில் இருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவு பெறும் பொழுது தேவன் செயல்பட துவங்குவார். ஆகவே சோர்ந்து போய் உங்களில் ஒருவரும் ஜெபத்தை நிறுத்திவிடக் கூடாது. சொல்லுங்க, கர்த்தருடைய வேளை. இவ்வளவுதான் சத்தமா? கர்த்தருடைய வேளை என் வாழ்க்கையில வந்துருச்சு, என் வாழ்க்கையில வந்துருச்சு. இதை எத்தனை பேர் விசுவாசிச்சு எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வேளை என் வாழ்க்கையில வந்துருச்சு. கர்த்தர் செயல்படுகிற காலம் என் குடும்பத்துல வந்துருச்சு. கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் என் ஊழியத்துல வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேளை வரவில்லை என்று சொன்னார். கொஞ்ச நேரத்துல அவருடைய வேளை வந்ததை காண்பிக்கிறார். 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கொஞ்சம் நிரப்பினாங்களா, நிறைய நிரப்பினார்களா? நிறைய நிரப்பினார்கள். அடுத்த வசனம், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவர் அற்புதம் செஞ்ச மாதிரி அங்க எதுவுமே எவிடன்ஸே இல்லை. ஆனா அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். தண்ணிய நிரப்புங்கன்னாரு, கொண்டு போங்கன்னார். இதுதான் அற்புதம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை செய்திராத அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் என்று சொல்லவே நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். நீங்க கேட்கலாம், எப்படி அப்படி சொல்றீங்கன்னா, என் தேவன் எனக்கு அதை சொல்லி அனுப்பினார். இது அற்புதத்தின் காலம், இது அதிசயத்தின் காலம். ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய கிரியைகளை காண்கிற ஒரு காலம். முழங்காலை முடக்குகிறவர்கள் தேவன் மகிமையாய் கிரியை செய்கிற காண்கிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு ஒரு பெயர், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 4:17 வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறேன். அவன் நான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. வசனம் சொல்லுது, இந்த தேவனுக்கு ஒரு பெயர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாரம் எல்லாம் நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க தெரியுமா? ஆண்டவரே, இல்லாதவைகளை நீர் என்ன செய்ய போறீங்க? இருக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க, அழைக்கிறீங்க, நானும் அழைக்க போறேன். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எல்லார்ட்டையும் கேட்டா இல்லை 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 என்று ஏராளமான காரியம் இருக்குது. மனசுல சந்தோஷம் இல்லை, மனசுல நிம்மதி இல்லை, வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சரீரத்துல சுகம் இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்க பணம் இல்லை, குடும்ப உறவு இல்லை, ஐக்கிய இல்ல, அன்பு இல்ல, இல்ல 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 இல்லன்னு தான் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ஆண்டவருக்கு பெயர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் காண்கிற தேவன் மட்டுமல்ல, அழைக்கிற தேவன். சரி, நீங்க கேட்கலாம், எப்படி அவர் இது என்ன வசனம் புரியவே இல்லைங்க, அது என்ன இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார்னா எப்படி அழைச்சாரு? சரி, என்னோடு கூட ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் ஒரு வசன விரும்பி, ஒரு செய்தியில ஒரு 30 வசனமாவது சொல்லலன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண மாதிரி தோணாது. ஆகவே சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. சரி, 4வது வசனம். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். 6வது வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். 7வது வசனத்தின் கடைசி பகுதி, அது அப்படியே ஆயிற்று. 9வது வசனம், ஜலமும் வெட்டாந்தரையும் வேறு இடத்தில் போக கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
11ஆம் வசனத்தின் பின்பகுதி கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. இன்னைக்கு ஒரு விசுவாச பாடத்தை விசுவாசிகளாகிய நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உலகத்தை பார்க்கிறார். எதுவுமே இல்லை, எம்டியா இருக்குது, வேக்யூமா இருக்குது. அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாரு, நான் இப்போ சிருஷ்டிக்க போறேன். நான் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, பார்க்கும்போது என்னது எதுவுமே இல்லை. ஆனா என் விசுவாச கண்களால இந்த உலகம் எப்படிலாம் இருக்கணும்னு நான் பார்க்கிறேன். நான் பார்த்தா மட்டும் அது நடக்காது, நான் சொல்லும் போது நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதேதான். இல்லாதத இருக்கிற மாதிரி பார்க்க பழகுங்க. பர்ஸை திறந்து பார்க்கும்போது 10 ரூபாய் தான் இருக்குது. நீங்க அந்த 10 ரூபாயை பார்க்காதீங்க. உடனே வசனம் இதுக்கு என்ன சொல்லுது? என் தேவன் தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இப்ப இருக்கிறது 10 ரூபாய் தான். ஆனா என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த இல்லைங்கிற நிலைமைய ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார் என்று. ஹல்லேலூயா. உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். அப்படி பூம் 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 பூம்ட்டு என்ன செஞ்சது? வெளிச்சம் வந்துருது. அப்புறம் வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார், உண்டாகுது. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், முளைப்பிக்க கடவுது. அவர் சொல்ல 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 அங்க எல்லாம் உண்டானது. இல்லைன்னு சொல்ல நிலைமை மாறி இப்ப எல்லாம் உண்டாயிருச்சு. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆனா ஜெபிக்கிற நீங்க உங்க வாயை திறந்து உண்டாக கடவுது என்று சொல்லும் போது அது உண்டாகும். பிள்ளை தலைமையில கை வச்சு எல்லா மதீனமும் நீங்க கடவுது, ஞானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்க, உண்டாகும். சரி, ஆண்டவர் வாயை திறந்து சொல்லும் பொழுது உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. சரி, ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவங்களுக்கு முதல் பேரு ஆபிராம், சாராய் இல்ல. அதான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பேர் சரியில்லையே, கொஞ்சம் பேரை மாத்துவோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஆபிராமை சந்திக்க வரும் பொழுது ஆபிராம் அப்படின்னு கூப்பிடுவார். எக்ஸால்டட் ஃபாதர், அதுல ஒரு பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் பேரை மாத்த போறேன், ஆபிரகாம் அப்படின்னு. ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். கூப்பிடும் போதே ஜாதிகளின் பிதாவே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு இல்ல. சாராளுக்கு பேரை மாத்திட்டு அந்த அம்மா கூப்பிடும் போது மை பிரின்சஸ்ங்கிற பேரு மாறி ஜாதிகளுக்கு தாயே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு நாள் வந்தா என் கிளினிக்கு. அப்போ அவள் பேர் என்ன, பொதுவாக பேஷண்ட்ஸுடைய பேர் எழுதுவல்ல, பேர் என்ன அப்படின்னா அவள் சொன்ன பேர் என்னை ஷாக் ஆக்கிச்சு. சொன்ன பேர் என்னை வியப்படை வச்சது. வேண்டாமா பொண்ணு அப்படின்னா. பேர் என்னது? நான் திரும்ப கேட்டேன், உன் பேரை கேட்டேம்மா. என் பேர் அதுதாம்மா அப்படின்னா. அது இது வினோதமா இருக்குது, வேண்டாமா பொண்ணு அப்படின்னு. ஆமா, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பையன் வேணும்னு ஆசை. நாங்க 6 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டோம். 7வது நான் பிறந்த உடனே எனக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? சூப்பரா சொல்றீங்க. வேண்டாமா பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. நான் கேட்டேன், அதுக்கு பிறகு உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது பொண்ணு பிறந்துச்சானா? இல்லம்மா, என்னோட பொண்ணு நின்றுச்சுன்ட்டு. ஒரு உலகத்தானுக்கு இருக்கு விசுவாசம். அந்த பொண்ணை கூப்பிடும் போதெல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க? வேண்டாமா பொண்ணு, வேண்டாமா பொண்ணு, வேண்டாமா பொண்ணு. ஒரு அவிசுவாசி சொல்ற வார்த்தையே நடக்குதுன்னா, விசுவாசிகளே நீங்க சொல்ற வார்த்தை நடக்குமா நடக்காதா? நீங்க சொன்னால் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் போல என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொன்னாலும் நடக்கும், நான் கட்டளையிட்டாலும் நிற்கும். சரி, ஆண்டவர் ஆபிரகாமை வேற பேர் மாத்தி கூப்பிட்டார். அதே போல யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார். ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டவரே எங்க அப்பாவை ஏமாத்தின ஆண்டவரே, மாமனாரை ஏமாத்தினேன். ஆனா அந்த ஆசீர்வாதம் நிலைக்கல. எனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும். இப்போ எனக்கு மனசுல சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. என் சகோதரன் ஏசா பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான். நீங்க என்ன ஆசீர்வாதத்தால ஒழிய நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்னார். காட் சும்மா பிளஸ் பண்ணிட்டு போகல, பேரை மாத்தினார். என்ன பேரு? உன் பேர் இனிமே எப்படி இருக்காது? யாக்கோபுன்னு இருக்காது. இனிமே உன் பேர் என்னது? இஸ்ரேல். ஆண்டவர் ஒரு வேளை யாக்கோபு கூப்பிட்டு இருந்தானா, இஸ்ரேல் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இன்றைக்கு மத்தியான வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்ய போகிறார், சில அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க சிந்தையை மாற்ற போகிறார், உங்க நினைவுகளை மாற்ற போகிறார்,
உங்க உணர்வுகளை மாற்றப் போகிறார். உங்க விசுவாசத்தின் ஆவியை மாற்றப் போகிறார். இனிமே கர்த்தர் உங்களை மாற்றின பிறகு நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாச வார்த்தைகளா இருக்கும். அன்னைக்கு ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கும் போது ஒன்னே ஒன்னு சொல்லியிருப்பார், நான் நம்புறேன். தண்ணியே நீ திராட்சை ரசமாய் மாறுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் வார்த்தையை சொன்னாதான் அங்க அற்புதம் நடக்கும். எப்பத்தா என்றார், அங்கே திறக்கப்பட்டது. தலித்தாகுமி என்றார், அங்கே சிறுபெண் எழுந்தாள். லாசருவே வா என்றார், மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கிரியை செய்கிற நேரம் வந்துருச்சு. அவர் செயல்படும் காலம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லைன்னு சொல்லத இருக்குதுன்னு நீங்க சொல்லும் போது இருக்க வைப்பார். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னத அப்பா எல்லாம் இருக்குது நீங்க சொல்லும் பொழுது இருக்க வைப்பார். சரி, இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் 4 பெண்களுடைய வாழ்க்கையில இல்லை என்ற நிலைமையை ஆண்டவர் எப்படி மாற்றி அவர்களை ஆசீர்வாதமா வச்சார் என்று சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். புக் ஆஃப் சாமுவேல் சாப்டர் 1 verse 2. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. சொல்லுங்க, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. உங்க பைபிள் அந்த இல்லைங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. பிள்ளை இல்லைங்கிறது மட்டும் அவங்க குறை இல்லை. அந்த பிள்ளை இல்லாததுனால நிறைய காரியம் இல்லை அவங்க வாழ்க்கையில. இல்லை நிறைய காரியம். என்னெல்லாம் இல்லை, கொஞ்சம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படுவாயாக, அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவள் துக்கப்படும்படியாக. அப்படின்னா அவள்கிட்ட என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. சொல்லுங்க. அதுக்கு அடுத்து விசனப்படுத்துவாள். 7வது வசனம், இவள் அவளை மனமடிவாக்குவாள். வசனத்தின் பின்பகுதி அழுது கொண்டிருப்பாள். அப்புறம் 10வது வசனம், அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது. 15வது வசனம், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. 16வது வசனம், மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இன்னார மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு இல்ல, சந்தோஷமே இல்லை. நோ ஜாய். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில சிலருக்கு எல்லாம் இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்லை. சிலருக்கு ஒண்ணுமே இல்லாதனால சந்தோஷம் இல்லை. சிலருக்கு ஏன் சந்தோஷம் இல்லைன்னே தெரியல. அப்படி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்னாளுடைய வாழ்க்கை மனக்கிலேசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அன்னாளுடைய வாழ்க்கை துக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அன்னாளுடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு வாழ்க்கை. அன்னாளுக்கு சந்தோஷமே இல்லை. இன்னைக்கு உங்க எல்லாருடைய இருதயத்தையும் நீங்க உற்று பார்த்து, am I really happy? நான் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு தான் நீங்க சொல்ல முடியும். சந்தோஷமே இல்லைம்மா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு சந்தோஷத்தை பார்க்கலம்மா. பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, ஒரு சந்தோஷத்தை பார்க்கலம்மா. வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணேன், ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கல. ஒரு சின்ன சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில இல்லாதபடி வாழ்க்கையெல்லாம் கண்ணீரில் வாழ்கிறேன் என்ற பெண்ணா நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் இல்லை என்ற நிலைமையை மாற்றி இருக்கிறது என்ற நிலைமைக்கு கொண்டு வருவார். நிச்சயம் கொண்டு வரும். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அவ ஜெபம் பண்ணா எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒன்றே ஒன்று, அவ கண்கள் திறந்ததுனால பிள்ளை இல்லைங்கிற ஒரு காட்சியை அவ மறந்து பிள்ளை இருக்கிறதா பார்க்க ஆரம்பித்தாள். வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை சொல்லுங்க, ஆண் பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்றப்பா, என் கையில ஒரு பிள்ளையை கொடுத்தால், வசனம் சொல்லுது, நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சொல்லுங்க, கொடுத்தால் கொடுப்பேன்.
திரும்ப சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பேன், கொடுத்தால் நான் கொஞ்சுவேன் என்றல்ல, கொஞ்சுங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆனா அவ சொன்னா கொடுத்தால், நான் இப்ப பாக்குறேன் ஆண்டவரே, ஒரு குழந்தை உங்க கையில இருந்து வாங்குற மாதிரி நான் பாக்குறேன். ஆனா வாங்கி கொஞ்ச நாள் நான் வச்சுட்டு நான் திரும்ப உங்களுக்கே கொடுத்துருவேன் ஆண்டவரே. கொடுத்தால் கொடுப்பேன் ஆண்டவரே. ஏனெனில் நீர் கொடுக்கிறவர், நீர் சிருஷ்டிக்கிறவர், சேனைகளின் கர்த்தாவே என்று வேதத்துல முதலா சொல்றது இந்த ஒரு பெண் தான். சேனைகளின் கர்த்தாவே, நீர் வல்லமையுடைய தேவன், நான் உம்மை காண்கிறேன், நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று காண்கிறேன், அதிசயங்களை செய்கிறவர் என்று நான் பார்க்கிறேன், என் கண்களை திறந்து பார்க்கிறேன். நீர் அற்புதங்களின் தேவன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் உமக்கு கொடுப்பேன். அவ இல்லாத பிள்ளையை இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் சொல்றேன், குடும்பத்துல ரட்சிப்பு இல்லையா, இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சமாதானம் வரும்னு பார்க்க ஆரம்பிங்க. குடும்பத்துல தரித்திரத்துல இருக்கிறீங்களா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கையில அற்புத நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஒரு சகோதரிக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்லை, சரியா? அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப துக்கத்தோட இருக்கிறேம்மா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நாட்களில் கர்ப்பிணி பெண் கர்ப்பம் ஆகணும்னு சொல்லி ஒரு சிலருக்காய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் கூட கர்ப்பிணி பெண்களுக்கான ஜெபம். அதுக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குது. கன்சீவ் ஆகாத பெண்கள் கூட கன்சீவ் ஆனது இருக்கு. அது ஒரு பேக்கா, ஃபேமிலி பேக்கா 10 புக் அதில் இருக்கு. தயவு செய்து இது ஏதோ சேல் பண்ணணும்னு நான் பேசல, அநேக பெண்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு போங்க. சரி, அப்போ நான் எனக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இந்த புக்கெல்லாம் எழுதப்படலையா, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். குட்டி டெடி பேர் ஒரு 6 வாங்கிட்டு வந்தேன், குட்டி டெடி பேர். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன், விசுவாசத்தோடு இந்த 6 பெண்களுக்கும் இந்த கிஃப்டை என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த டெடி பேரை என்ன செய்யும், அந்த குழந்தை வச்சு விளையாடணும் ஆண்டவரேன்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு 6 பேருக்கும் கொண்டு கொடுத்துட்டேன். அற்புதங்களின் தேவன் பாருங்க, அடுத்து 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 5 பேர் கன்சீவ் ஆயிட்டாங்க. 6வது பெண் கன்சீவ் ஆகலை. எனக்குள்ள ஒரு கேள்வி, 5 பேருக்கு குழந்தை கொடுத்தீங்க, இந்த 6வது பெண்ணை நினைக்கப்பா அப்படின்னு அந்த வருஷம் ஜெபம் பண்ணா, அடுத்த ஆண்டு அந்த மகளையும் ஆண்டவர் நினைத்தார். ஹல்லேலூயா. அந்த மகள் சொன்னா, ஆன்ட்டி, எனக்கு பேபி பிறந்த பிறகு என் பேபிக்கு நான் முதல்ல கொடுத்த டாய் நீங்க கொடுத்த டெடி பேர் தான் என்று சொல்லி. ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். இல்லைன்னு இருக்கிறத நீங்க இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. இந்த மகளுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. ஆனா அவ சொன்னா, நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். அப்ப திரும்ப கற்பனை பண்ணா, ஆண்டவரே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தந்துட்டா கொடுத்துருவேன். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஏலி சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன விண்ணப்பம் பண்ணா, கொடுத்தா கொடுப்பேன். அப்ப கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அன்றிலிருந்து கற்பனை, ஆண்டவரே, எனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுப்பீங்கப்பா, நீங்க எனக்கு கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க எனக்கு கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் என்ன தெரியுமா, ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க, ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்க மறந்துடுறீங்க. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்க, திரும்ப மறந்துடுறீங்க. சொல்லுங்க, கொடுத்தால் கொடுப்பேன். வேலை கொடுத்தா தசம பாகம் கொடுப்பேன். ஆண்டவர் வீடு கொடுத்தால் அந்த வீட்டை ஆண்டவர் ஜெபம் நடக்கிறதுக்கு நான் கொடுப்பேன். இப்படிலாம் பொருத்தனை பண்ணி பாருங்களேன். கொடுத்தால் கொடுப்பேன்னு சொன்னா உங்க இல்லாத நிலைமைகளை ஆண்டவர் இருக்கிறதாய் மாற்றுவார். கீபோர்ட் இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள தேவனை சேவிக்கிறோம். சரி, ரெண்டாவதாக இன்னொரு பெண்ணை குறித்து நாம் இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அவ சந்தோஷத்தை எப்படி கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்றாங்க? என் இருதயம் கர்த்தருக்குள். பைபிள் எல்லாம் படிக்க மாட்டீங்களோ? என் இருதயம் கர்த்தருக்குள். அந்த அம்மா முதல்ல என்ன சொன்னாங்க? நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் விசாரமுள்ள ஸ்திரீ, நான் துக்கமுள்ள ஸ்திரீ. ஆண்டவரே, இப்போ என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய்
திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இதே வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. இதே வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. என் ஆத்துமா ஆண்டவருக்குள் களி கூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் அகம் மகிழுகிறது. ஆண்டவரே, உமக்குள் சந்தோஷப்படுகிறேன். சி மைனர். உமக்குள் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகள் விசுவாசத்தோடு பாடுங்க. மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறே. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு, விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த காரியத்தெல்லாம் கண்ணீரோடு விதைச்சீங்களோ ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்க வைப்பார். நிச்சயமாய் அது நடக்கும். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடு மகளே. உன் ஜெபங்கள் கண்டிப்பாய் கேட்பார், பதில் கொடுப்பார், நீ திரும்ப கொடுப்பாய். சொல்லுகிறோ நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டா, இல்ல ஆனா இருக்கு அப்படி சொல்லணும். எப்படி? இல்ல ஆனா இருக்குது. என் மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது இல்ல, என் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது இருக்குது. விசுவாச பெண்களே, உங்களால சாதிக்க முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் விசுவாச கண்கள் இந்த காலை வேளையில திறக்கப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்க பழகுங்கள். பெற்றுக்கொள்வீர்கள், திரும்ப கொடுப்பீர்கள். சரி, ரெண்டாவதாக மற்றொரு பெண்ணு வாழ்க்கையில, ரெண்டாவதாக இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது இல்லாததுனால அவ தேடி 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 அலையிறா. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். அவ தேடி தேடி அலைஞ்ச இடங்கள் தப்பான இடங்கள். அந்த பெண்ணுக்கு பெயர் சமாரிய பெண். அவ வாழ்க்கை மற்றவங்களால வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவள் தண்ணீர் துறவண்டை வருகிறாள். என்ன டைம்ல வர்றாங்க? என்ன டைம்ல வராங்க? ஏன் மத்தியானம் வராங்க? பெண்கள் எல்லாம் தண்ணி எடுக்க காலையில போவாங்க, இல்லாட்டி சாயங்காலம் போவாங்க. இவ எல்லாரும் கூட போக முடியாது. ஏன்னா இவளை பார்த்தா எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒதுங்குவாங்க. அவ லைஃப் அப்படிப்பட்ட ஒரு லைஃப். இவ ஏன் பாவம் செஞ்சா, தப்பு செஞ்சா அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லல. ஆனா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இவ எதையோ ஒண்ணு தேடினா. தேங்க்யூமா. எதையோ ஒண்ணு தேடினாள், அன்பை தேடினாள். இவரிடத்துல அன்பு கிடைக்குமான்னு ஒருத்தர்கிட்ட போறா, அங்க கிடைக்கல. சரி, இவன் சரியில்லை. இன்னொரு ஆள், இவர்கிட்ட அன்பு கிடைக்குமான்னு அங்க போறா, அங்கேயும் சரியில்லை. இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஒருவர் ஒருவர். இவள் தேடியது பாவத்தின் சந்தோஷத்தை என்று நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு அன்பை தேடி இவள் ஓடினாள். ஒருவேளை அவளுக்குள் சில பாவத்தின் விருப்பங்களும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணை சந்திக்க விரும்பினார். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இவ ஹார்ட்டை திறந்து பார்த்தா அந்த ஹார்ட் சொல்லும், என்னை நேசிக்க யாருமே இல்லை,
என் வாழ்க்கையில நான் அன்பே பார்க்கல. ஆனா ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர் அவளை சந்திக்க வருகிறார், அவளோடு கூட பேசுகிறார். வசனம் 8, அப்பொழுது சமாரிய நாட்டவளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? ஆண்டவர் இயேசுக்கும் அவளுக்கு ஒரு கான்வர்சேஷன் தொடருது. இவ ஒரு டாக்கட்டிவ் டைப், சரியா? ஒன்னு பேசினா சில 2 பேசுவாங்க, தெரியுமா? பெண்களே, நீங்க கொஞ்சம் பேசுறதெல்லாம் அளந்து பேசணும், சரியா? ஒன்னு பேச வேண்டிய இடத்துல 10 பேசுனீங்கன்னா வர்றது என்னதான் இருக்கும்? பிரச்சனை தான் வரும். தேவையில்லாத அப்ரிசியேஷன், எதிர்ப்பாளரை தேவையில்லாத பாராட்டு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா விழுந்தீங்க, நீங்களும் விழுந்தீங்க, அவரும் விழுந்தாரு, சரியா? இத போல ரொம்ப டாக்கட்டிவா இருக்கலாம். அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். ஓகே, இவ ரொம்ப டாக்கட்டிவ் டைப். ரெண்டாவது கொஞ்சம் இன்டலெக்சுவல். உங்கள்கிட்ட தான் பாத்திரம் இல்லையே, அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு தண்ணி வரும்? இவ மதிகேடான ஸ்திரீ கிடையாது, புத்தி இல்லாத ஸ்திரீ கிடையாது, ரொம்ப ஞானம் உள்ள ஸ்திரீ. உங்களுக்கு தான் ரொம்ப இன்டலெக்சுவல். பாத்திரம் இல்லையே, தண்ணி எங்கிருந்து வரும்? அப்புறம் இவ ரொம்ப வாய்ஸ். என்ன கேள்வி கேட்கிறா? எங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு இந்த கிணறு எங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, அதை விட நீங்கள்லாம் ரொம்ப அப்படியா? அவளுக்கு கொஞ்சம் பிப்ளிக்கல் நாலேஜும் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா வேதம் தெரியாத பெண்கள் தான் பாவம் செய்கிறாங்கன்னு? உங்களுக்கு சொல்லட்டுமா? ஸ்பிரிச்சுவல் விமன் ஆர் சின்ஃபுல் உமன். நிறைய நேரத்தில் நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆராதிச்சு ஜபம் பண்ணி ஊழியம் செய்கிற பெண்கள் கூட விழுந்து போறாங்க. முன்பெல்லாம் ஆண்கள் தான் விழுறாங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். அந்த ஒரு ஆண் விழுகிறதுக்கு காரணமா இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு பெண். ஆண்கள் தான் தப்பு செய்யறாங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. அவனுக்கு பின்னாட அவனை தூண்டி அவனை இழுத்து தவறு செய்ய வைக்கிறது ஒரு பெண். இந்த பெண் ஸ்பிரிச்சுவலா பேசுறா. எல்லாரும் எருசலேமிலே தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் பேச்சை பார்த்து இரிட்டேட் ஆகல, ஃபெடப் ஆகல, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகல, பொறுமையா பேசுறார். ஸ்திரீகளே, நீங்க ஆவிக்குரிய பெண்கள், எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர். ஆனா உங்க அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக சுத்தமா இல்லை. யூ ஆர் நாட் பியூர், யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பொறுமையா பேசுறார். ஒருத்த பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவ அறிய வேண்டியதை அறிஞ்சிருக்கிறீங்க. சில அறிய வேண்டிய காரியங்களை அறியாமைனால நீங்க எங்கேயோ விழுந்து கிடக்குறீங்க. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் அப்படி விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ ஒரு முடிவு கட்டியே ஆக வேணும். என் வேலை வந்துருச்சுன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த கிருபையின் காலத்தின் ஒரு முடிவு இன்னைக்கு. அந்த காரியத்துல, நாட் உங்களுடைய லைஃப் டைம்க்கு சொல்லல, அந்த குறிப்பிட்ட காரியத்துல நீ அந்த காரியத்திலிருந்து எழும்பி ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு வேலை வந்துருச்சு மகளே, வேலை வந்து விட்டது. இயேசு பேசுகிறார். பேசி கடைசியில ஆண்டவரே 15வது வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏன் விழுறேன், எனக்கு ஏன் திரும்ப தாகம் வருதுன்னா, எனக்குள்ள ஏதோ ஒரு தர்ஸ்ட், அதை கொஞ்ச் பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லை. இந்த இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சேன்னா உனக்கு தாகமே உண்டாகாதுன்னு சொல்றாரு. ஆகவே நான் இன்னைக்கு இவர்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தால, அந்த நித்திய ஜீவனையும் அந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் இன்னைக்கு அவள் பெற்றுக்கொண்டாள். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், முற்றிலுமாய் வாழ்வு மாறியது. இன்னைக்கு இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு சில ஸ்திரீகள், நீங்க என்னால விடவே முடியலம்மா, நான் எவ்வளவு நினைச்சாலும் நான் பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார் மகளே. அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்வாய் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நீ அதிகமாய் தரித்திருப்பாய் என்றால், அவர் தருகிற ஜீவ தண்ணீரை பருகி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவாய் என்றால், நீ கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளிலும் தான் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா.
அவன் நினைச்சா என் உள்ளத்துல அன்பே இல்லை, யாருமே என்னை நேசிக்கல, என் வாழ்க்கையில அன்பே இல்லை நினைச்சா ஒருவர் வந்தாரு, தான் அன்பை உள்ளத்துல ஊற்றினார், தன் ஜீவ தண்ணீர் அவள் உள்ளத்துல ஊற்றினார். அந்த ஒரு ஜீவ தண்ணீருக்குள்ள எல்லாம் அடங்கிருச்சு. அவ டிசையர் எல்லாம் தீர்ந்துருச்சு, அவ ஆசையெல்லாம் தீர்ந்துருச்சு, அவ வாஞ்சையெல்லாம் தீர்ந்துருச்சு, அவ விருப்பமெல்லாம் தீர்ந்துருச்சு, அவ எதிர்பார்த்த அன்பு அவளுக்கு கிடைச்சது. உடனடியாக ஊருக்குள் ஓடுகிறாள், எல்லாருக்கும் போய் சொல்லுகிறாள். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்க வாழ்க்கையில அன்பு இல்லை அப்படின்னு ஏங்கி நிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஆண்டவர் உன் அருகிலே வந்து சொல்லுகிறார், மகளே, உன் வாழ்க்கையில நான் என் ஜீவ தண்ணீரை தருகிறேன், நான் என்னுடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன், நீ பெற்றுக்கொள் என்று. இந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டவர் எனக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன தெரியுமா? ஸ்டே இன் மை பிரசன்ஸ். என் சமூகத்தில் தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டே இரு என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். பாருங்க, இப்படி ஆவியானவரால் நிரப்பப்பட 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 வேற எதின் மேலும் நாட்டங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. அதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நாட் ஏபிள் டு ஓவர் கம். யங் கேர்ள்ஸ் சொல்றீங்களா, என்னால் மேற்கொள்ள முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம் தட்னு சொல்றீங்களா, உங்களுக்கு சொல்றேன், பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது எந்த அன்பு இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த அன்பு உங்கள் உள்ளத்திலே புரண்டு ஓடும், புரண்டு ஓடும். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு கணவன் இடத்துல அன்பு இல்லை. அவர் அன்பா உங்கள்கிட்ட பேசியும் பல மாதம் ஆயிற்று, அன்பா தொட்டு கூட வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ எதிர்பார்க்கிற நியாயமான அன்பு அநேக பெண்களுக்கு கிடைக்கல. ஒன்னு சொல்லித்தர, புருஷனுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஒரு புண்ணியர் இயேசுடைய அன்பு இருக்குது. அந்த இயேசுடைய அன்பு உள்ளத்தை நிறைச்சா உங்க கணவன் மேல கூட நீங்க கசந்து கொள்ள மாட்டீங்க. எதுக்கு இவரை கட்டினேன் நினைக்க மாட்டீங்க. இவர் ஏன் உயிரோடு இருக்கிறார் நிறைய நேரம் சொல்லிட்டீங்க. இவர் இருக்கிறத விட போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற ஸ்திரீகள் பலர். இன்னைக்கு சொல்றேன், உன் இருதயத்தை தேவ அன்பு நிறைத்தால் அந்த குடிகார கணவனை நீ நேசிப்பாய், அந்த தவறான வாழ்க்கை வாழுகிறவரை நீ நேசிப்பாய். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில உனக்குள்ளா இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை கொண்டு ஆண்டவர் மாற்றங்களை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எது இல்லைன்னு சொல்றீங்க? அன்பும் இல்லை, அவ வாழ்க்கையில பரிசுத்தமும் இல்லை. ஆனா ஒரு ரட்சகர் வந்தார், சொன்னார், நான் ஜீவ தண்ணீர் தருகிறேன், பெற்றுக்கொள். அன்னைக்கே டோட்டலா எல்லாம் மாறிடுச்சு. சொல்லுங்க, இல்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இருக்குது. அன்பு இல்லைன்னு ஏங்கினேன், ஏசப்பாவுடைய அன்பு எனக்கு இருக்குது, என் ஆண்டவருடைய அன்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை இன்னைக்கு நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலையில அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து உங்க அன்பினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் மகளே. உன் சிறுமைகளை காண்கிறார், உன் ஏக்கத்தை காண்கிற ஒரு அன்புள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்தார். இப்பொழுது உன் இருதயத்தை அன்பினால் நிறைக்கிறார். நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. Thank you, Father. அன்பு உள்ளத்துல உச்சிதப்பா. எல்லா உள்ளங்களையும்
மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண் சந்தோஷமே இல்லைன்னு சொன்னா என் ஆத்துமா என் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்கிறது. நான் வாழ்க்கையை மாற்றினார். கர்த்தர் கிரியை செய்யற நேரம் வந்ததுனால ஒரு பெண்ணு வாழ்க்கையெல்லாம் 5 புருஷர்களோடு கூட வாழ்ந்தாள். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரட்சகர் வந்தார், எல்லாத்தையும் மாத்தினார். இல்லைன்னு சொன்னதெல்லாம் இப்ப எனக்கு இருக்குது. எனக்கு அன்பு இருக்குது, எனக்கு பரிசுத்தம் இருக்குது, நான் ஆண்டவருக்காய் வாழுகிறதற்கு எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்ற ஒரு பெரிய உறுதியை அவள் உள்ளத்தில் கொடுத்தார். 3ஆவதாக இன்னொரு பெண்ணை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவளுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை. என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. ரொம்ப அவளை பத்தி படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். பாவம் அல்ல இவ பாவம் அல்ல அப்படின்னு நான் பல நேரத்துல நினைப்பேன். அந்த பெண்ணுக்கு பெயர் தான் லேயாள். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லேயாளை பத்தி படிச்சிருக்கிறீங்களா? என்ன தெரியும் லேயாளை பத்தி? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? கூச்ச பார்வை. அதாவது நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா, பலிபடத்துலேருந்து சொல்ல பயமாகவும் இருக்குது. ஒன்றரை கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த அம்மா பார்வைலாம் கொஞ்சம் வேற மாதிரி பார்வை. ஒரு பெண்ணுக்கு பார்வை ரொம்ப முக்கியம் இல்லை? கண்ணு அழகா இருந்தாதான் அவ பேசும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் அழகா இருக்கும். இங்க 2 பேர் ஒரு ஃபேமிலியில சிஸ்டர்ஸ். ஒருத்தி பேரு ராகேல், அவர் ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொருத்தி பேர் என்னது? லேயாள். வசனம் சொல்லுது ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்கள, ஒண்ணு ஃபேரா பிறந்துச்சு, இன்னொன்னு கருப்பா பிறந்துச்சுன்னா இது எப்படித்தான் இப்படி தப்பி பிறந்துச்சோ அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? உங்க அம்மா வெள்ளையா இருக்கிறாங்க, உங்க அப்பா வெள்ளையா இருக்கிறாரு, நீ ஏன் கருப்பா பிறந்தன்னு கேட்பாங்க. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையெல்லாம் தான் கருப்பா இருக்கிறேன் என்பது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி. இன்னைக்கு உங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களில் அநேகருக்கு உங்க சரீர தோற்றத்துல ஏதோ ஒன்ன குறிச்சு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குது. நான் அழகா இல்லை, நான் ஃபேரா இல்லை, என் ஹேர் நல்லா இல்லை, என் பல்லு நல்லா இல்லை, எத்தனையோ நல்லா இல்லை 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 இல்லை. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில முதல்ல அவளுக்கு ஒரு பெரிய டிஜெக்ஷன், ஒரு பெரிய மனசோர்வு. என்ன தெரியுமா? நான் அழகா இல்லை, நான் அழகா இல்லை. நம்ம பிள்ளைங்களை பாருங்க, தங்களை அழகுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. இப்படி முடி விடுறாங்க, அப்படி முடி விடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல. நீ ஆண்டவருடைய பிரசனத்துல போய் உட்கார்ந்தா உன் அழகே கூடிருமா? உன் அழகே தனி அழகு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போய் உட்காரு ஆண்டவர் பிரசனத்துல, உன் அழகே தனி அழகாயிரும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் அழகே தனி அழகு, நீ நடக்கிற நடையே தனி நடையா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். சரி, இவளுடைய பார்வை கூச்ச பார்வையா இருந்தது. அப்புறம் வசனம் சொல்லுது, அந்த கூச்ச பார்வையோட இருந்துட்டா பரவாயில்ல. யாக்கோபு வருகிறார். 2 பேர்ல யாரை சூஸ் பண்ணிருப்பா? அக்கா நல்லா இல்லையே, தங்கச்சி நல்லா இருக்குதே, அந்த பொண்ணை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிற வீடு எத்தனை வீடு இருக்குதுல்ல? இங்க அப்படிதான். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிற. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. சொந்தக்கார ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்தான், முறை மாப்பிள்ளைகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் அக்கா பார்த்து விரும்பல, தங்கச்சியை பார்த்து விரும்பிட்டார். மனசு எப்படி இருக்கும்? டிசப்பாயின்மெண்ட். ஐயோ, அவர் அவளெல்லாம் விரும்புறாரு, நான்லாம் மூத்தவ. வாழ்க்கையில டிசப்பாயிண்டடா இருக்கிறீங்களா? எத்தனையோ காரியத்தில் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ். நான் படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, நான் விரும்பின வாழ்க்கை கிடைக்கல, நான் விரும்பின மாதிரி என் பிள்ளைங்க மேல வரல, நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ். சிஸ்டர், ஒன்று சொல்றேன், கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு எது இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். இவ லைஃப் டிஜெக்டட் லைஃப், இவ லைஃப் டிசப்பாயிண்டட் லைஃப். 3வது, இவ லைஃப் கம்பல்டு லைஃப். அவன் சொல்றான், 7 வருஷம் அவளுக்கு நான் வேலை செய்யறேன்னு. 7 வருஷம் ஒரு பெண்ணுக்கு வேலை செஞ்சுட்டு கல்யாணம் ஆகும்போது அப்பா கூப்பிட்டு சொல்றாங்க, வா, நீ இருக்க, அவளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, நீ தான் இன்னைக்கு அவனை போய் திருமணம் செய்யணும்னு அவளை அனுப்பிச்சு வச்சா
அவன் மனசு எவ்வளோ பயந்துருக்குல்ல. பெண்களாக இருக்கிறேன் பேசுகிற ராத்திரியெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலேருந்து என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஐயோ இவர் எங்கள் அப்பா என்னை எப்படி கட்டாயப்படுத்துறாரு, ஒருவேளை எனக்கு அது இஷ்டம் இல்லை, எனக்குன்னு யாருன்னா ஒருத்தன் பிறந்திருப்பான், எங்கள் அப்பா ஏன் கட்டாயப்படுத்துறான்னு ஒரு கம்பல்டு லைஃப். போன வாரம் ஒரு பெண் வந்தா, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, என்னம்மா ரீசன் அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்துனால இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இவர் வாழ்க்கை சரியில்லை ஆண்டி அப்படிங்கிறா. சரி, உனக்கு ஆண்டவர் பேசினாரா? நான் அப்படிலாம் கேட்கல ஆண்டி. அதுதாம்மா நீ செஞ்ச தப்பு. இது ஆண்டவருடைய சித்தமா நீ மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தனா, ஆண்டவர் எஸ் ஆர் நோ சொல்லியிருந்தா நீ அதில் ஸ்ட்ராங்காக நின்று அப்பா அம்மாட்ட சொல்லிக்கணும்ப்பா, நான் இந்த பையனைத்தான் வேண்டான்னு சொல்கிறேனே ஒழிய நீங்கள் சொல்கிற எல்லா பையனையும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்ப்பா, என் மனசுக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு நல்லா படலைப்பா, நீங்கள் இன்னொரு ஆஃபருக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஜோம் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பெண்ணாகிய நீங்கள் சொல்ல வேண்டும். என் அன்பு வாலிப பிள்ளைங்களே, அன்போடு கூட நான் உங்களை கேட்குறேன். இந்த நாட்களில் திருமண உறவுகள் எல்லாம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் எல்லாம் பிரேக் ஆயிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் ஃபார் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு தயவு செய்து காத்துரு, அவசரப்பற்றாத. ஒருவனுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. சொன்னா ஆண்டி நான் சொல்லவே முடியாது, அவ்வளோ பாவங்கள் இவருக்குள்ள இருக்குன்னு வரிசையை அடுக்குனா பாருங்க, அப்படி அதிர்ந்து போய்விட்டேன். நான் கேட்டேன், நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணாயிட்டம்மா, இதெல்லாம் நீ விசாரிக்கலையா, கேட்கலையானா? எல்லாம் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட துக்ககரமான காரியங்கள் நடக்கிறதுனால மதர்ஸ் டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சில்ட்ரன். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, நீங்க விரும்பின ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒரு காலில் நிற்காதீங்க, கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவரே உங்க சித்தமாப்பா, உங்க சித்தன்னா சொல்லுங்க. இவ வாழ்க்கை கம்பல்டு லைஃப். அப்பா கம்பல் பண்ணிட்டார். மறுநாள் காலையில யாக்கோபுக்கு பெரிய அதிர்ச்சி. நான் எதிர்பார்த்தது ராகேல், ஹேய் லேயாள், நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே நேற்று மாலையிலே என்று அவன் சண்டை போட்டிருப்பான். முதல் நாளே எதுல துவங்குது? சண்டையில. உங்கள நிறைய பேருடைய வாழ்க்கையின் முதல் நாளே சண்டையில தொடங்குச்சு. அப்பா நகை கொடுக்கல, அப்பா பணம் கொடுக்கல, கல்யாணத்தை நாங்க கேட்ட மாதிரி செய்யல, இதெல்லாம் மனசுல காயங்களா இருக்குது. வருஷம் 30 ஆச்சு, காயம் மறையல. ஐயோ மனசு வலிக்குது, இன்னும் அதன் பாதிப்பு இருக்குது, இன்னும் அதன் பின்விளைவு இருக்குது. 30 வருஷம் கழிச்சு அதைத்தான் சொல்றாரு. இதுதான் உங்க வாழ்க்கையா? உங்களுக்கு ஒரு கீழையாத்தின் அருமருந்து இருக்கிறது, அது ரட்சகர் இயேசுடைய அன்பின் கரங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவ லைஃப் கம்பல்ட் லைஃப், டிசப்பாயிண்டட் லைஃப். சரி, ஏதோ கல்யாணம் பண்ணார்ல, கரெக்டா 7ஆவது நாள் யார் வந்துட்டா? தங்கச்சியும் வந்துட்டா. வசனம் சொல்லுது, அந்தப்படி 28, அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாய் கொடுத்தான். அந்த காலத்துல 2 வைஃப் 3 வைஃப் இதெல்லாம் சகஜம். ஆனா இந்த காலத்துல அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி தான். இந்த ஷேர்ட் லைஃப் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல் லைஃப். எத்தனை பெண்கள் அழுறாங்க, அம்மா கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இப்ப போய் இன்னொரு பெண்ணோடு கூட வாழுகிறாள், இப்ப போய் அங்க இருக்கிறார், இப்ப போய் இங்க இருக்கிறார். இதுதான் உங்க வாழ்க்கையா? உங்க வாழ்க்கை பிரிக்கப்பட்டு கிடக்குதா? உங்க கணவருடைய அன்பு பிரிக்கப்பட்டு கிடக்குதா? இந்த ராகேல் ஒருவேளை 7 நாள் கழிச்சு வந்த உடனே இவ லைஃப் டோட்டலா இன்னும் கீழாயிடுச்சு. ஏன்னா யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து. வசனம் என்ன சொல்லுது? அவ்வளவுதான், டோட்டலி ஷேட்டர்ட். எல்லாம் உடைஞ்சு போச்சு. உங்க கனவுகள் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்க எதிர்பார்ப்புகள் நம்பிக்கையெல்லாம் ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின ஒரு ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். திராட்சை ரசம் இல்லைன்னு அவமானம் வந்துருமோன்னு கவலைப்பட்ட ஒரு குடும்பத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தவர். இல்லைன்னு சொல்ற உங்க வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் இன்றைக்கு மாற்ற போகிறார், மாற்றத்தான் போகிறார். அவர் வேலை வந்தது. சகோதரி, இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வேலை வந்துருச்சு, கிரியை செய்வார். உன் ஜெபத்தை நிறுத்தாத, உன் உபவாசத்தை நிறுத்தாத, உன் கணவரை நேசிக்கிறது நிறுத்தாத. அந்த இன்னொரு பெண்ணுடைய மனம் திரும்புதலுக்காய், உன் கணவருடைய மனம் திரும்புதலுக்காய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்ற வேளையில கிரியை செய்வார். கர்த்தர் இந்த லேயாளுடைய வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் கொலாப்ஸ் ஆகி போனப்போ நம்பிக்கையை எப்படி கொடுத்தாருன்னு வசனத்துல வாசிக்கிறேன். வசனம் 32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் சிறுமையை
பார்த்து அருளினார். ஹல்லேலூயா. யாக்கோபு, உன் பார்வையில லேயாள் அற்பமா இருக்கலாம், ஆனா ஒரு உன்னதமான தேவன் அவ சிறுமையை பார்த்தார். உங்க சிறுமையை பார்க்கிறார். சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? ரூபன் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, ராகேல் இன்னும் கர்ப்பவதி ஆகல, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? லேவி, ஆசீர்வாதமான கோத்திரம். அடுத்து பின்னும் அவள் அழகா என்ன வசனம் சொல்லுது, ஆண்டவர் நான் ஸ்டாப்பிங் பிளஸிங்க கொடுத்துட்டார் இல்ல, அது ஸ்டாப் ஆகவே இல்லை. பாருமா, அற்பமா எண்ணப்பட்டல்ல, உன் லைஃபை ஷேர்டு லைஃப், டிசப்பாயிண்டட் லைஃப், கம்பல்டு லைஃப், டிஜெக்டட் லைஃப் எல்லாம் இருக்குது. இப்போ நான் கதவை திறக்க போறேன். நோ ஒன் கேன் ஸ்டாப் மை பிளஸ்ஸிங். நான் உன் வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எவரும் உன்னை விட்டு எடுக்கவே முடியாது. ரூபன் வருவான், சிமியோன் வருவான், லேவி வருவான். கடைசில சொல்றா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதத்தின் தேவன்! அவ கர்ப்பத்தில் அற்பமா எண்ணப்பட்டவளுடைய கர்ப்பத்தில் தான் ரட்சகர் இயேசு பிறந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தலைகீழ ஆண்டவர் மாற்ற போகிறார். அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? நம்பிக்கை உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. அவன் என்ன சொல்றா? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு. அப்போனா போய் ஆண்டவர் சமூகத்தில் அவள் அழுதுருப்பா. ஆண்டவரே, என் சிறுமையை பாருங்க, என் கண்ணீரை கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி அவமதிக்கப்படுறதெல்லாம் பாருங்க. சகோதரிகளே, ஜபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க. பிரேயர் இஸ் பவர்ஃபுல். உங்க ஜபம் தான் வல்லமை உள்ளது. ஜபத்துல சாதாரணமா ஜபிக்கிற ஜபமும் இருக்குது, ஒரு ஃபர்வென்ட் பிரேயர்னு ஒன்று இருக்குது, ஊக்கமான ஒரு ஜபம். யாக்கோபு சொல்றாரு, நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே. நம்முடைய அருமையான பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுற இந்த ஜெபங்களை சில சமயம் அந்த உங்கள் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் பார்ப்பேன். அப்போ அவங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் கிரியை செய்வதாக, அந்த அழுத்தம், அந்த திருத்தம், அந்த தாகம், அந்த ஏக்கம், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஜெபிக்கணும். அது மாதிரி ஜெபிக்கணும். அவ ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க, லேவியை கொடுத்தாரு, யூதாவை கொடுத்தாரு, ரூபனை கொடுத்தாரு, சிமியோனை கொடுத்தாரு. ரொம்ப பாக்கியவதியா அவளை மாற்றினார். இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? நம்பிக்கையே இல்லைன்னு இருக்கிறீங்களா? ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில அன்பே இல்லை, அவளை அன்பையும் ஊற்றினார், வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்தினார். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையை கொடுத்தார். இன்னொரு பெண் இருந்தாள். அவள் தன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாததாய் உணர்ந்தாள். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசுவா 15:19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். இவ லைஃப்ல என்ன இல்லை சொல்லுங்க? நீர்ப்பாய்ச்சலே இல்லை, செழிப்பே இல்லை. இவ என்ன பண்ணா, கல்யாணம்லாம் ஆயிட்டு அமைதியா பார்த்துட்டே இருந்தா. அப்பா தந்துருவாரா, அப்பா தருவாரா, அப்பா தருவாரா, அப்பா தருவாரா, பார்த்துட்டே இருந்தா பாருங்க. இப்போ கணவரோட ஏறி போறா. இப்போ விட்டுட்டா எப்பவும் கிடைக்காது. இப்போ அந்த காலம் இந்த காலம் மாதிரி இல்லை. உடனே ஒரு வாட்ஸ்அப் கால் போட்டு, அம்மா நீங்கள் எனக்கு 5 சவரனுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இன்னும் வாங்கி தரலையே, அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன், நீங்கள் எனக்கு வாங்கி வைக்கணும், அப்படி தானே? இப்படியெல்லாம் பெண் பிள்ளைகள் போடுற கட்டளை இருக்குதே, பெரிய கட்டளைகள். பெண் பிள்ளைகளே கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அம்மாட்ட. என்ன பாவம், அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு உங்கள் கல்யாணம் பட்டு போடுவேம்மா, கொஞ்சம் பார்த்து எடுமானா நீ 40,000 ரூபாய்க்கு எடுக்கிற. ரொம்ப 40,000 பரவாயில்ல, இப்போல்லாம் 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் போயிடுச்சு. அப்போ அம்மாவுடைய கஷ்டங்களே என்ன செய்யணும், கொஞ்சம் புரிஞ்சுட்டு, அம்மா எங்க போவாங்க, அப்பா எங்க போவாங்க, இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருந்தா, கிளம்புற நேரம் வந்த உடனே புரிஞ்சுட்டா, இப்பதான் என் நேரம், நான் இப்போ விட்டுட்டேன்னா எப்பவுமே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. தகப்பனே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீர், எனக்கு என்ன வேணும், நீர் பாய்ச்சலான நிலம். என் வாழ்க்கையில இந்த டேண்டை கொடுத்து அனுப்புனீங்கன்னா என் லைஃப்ல ட்ரைனஸ் தான்ப்பா இருக்கும், வறட்சி தான்ப்பா இருக்கும். வாழ்க்கை வறட்சியா இருக்குதா?
வாழ்க்கை சிறுமையில் இருக்குதா? செழிப்பே இல்லையா? இன்னும் கஷ்டப்பட்டு கடனுக்கு வாங்கி நீங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறத நான் இருக்குதுன்னு சொல்கிறேம்மா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாகிய நான் இருக்கிறேன். என் வார்த்தையை சொல்லி 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 அந்த ஆசீர்வாதத்தை நீ கூப்பிடு, அந்த ஆசீர்வாதத்தை அழைக்க வேண்டும். இந்த பெண் கேட்ட உடனே தகப்பன் அவளுக்கு மேற்புறத்திலும் 1 கொடுக்கல, 2 கொடுத்துட்டாரு. உங்க அப்பா சும்மா கஞ்சத்தனமான அப்பா இல்லை. 1 கேட்டா என்ன கொடுப்பாரு? 2 கொடுப்பாரு. இல்லைன்னு சொன்னா இருக்குதுன்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சொல்றேன், எந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஏற்ற வசனத்தை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி சந்தோஷம் இருக்கிறதாய் காண்கிறேன், அன்பு இருக்கிறதாய் காண்கிறேன், நம்பிக்கை இருக்கிறதாய் காண்கிறேன், செழிப்பு இருக்கிறதாய் அது நடக்கும் ஆண்டவரே, அதை செய்வீங்க. இதை போல நீங்கள் தேவனண்டை நெருங்கி சேரும் பொழுது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி வந்த அந்த தாயின் ஜெபத்திற்கு பல நாள் எதிர்பார்ப்புக்கு என் வேலை வரலன்னு சொன்னாரு. ஆனா அன்றைக்கே வேலை வந்தது. அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்தார். அந்த 6 கச்சாடிகளை நிரப்பும்படி சொன்னார். அற்புதம் நடக்கிற வரைக்கும் உங்க இருதயத்தை எதனால நீங்க நிரப்பணும்ட்டு 6 காரியம் அப்படி ஜஸ்ட் நேம மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து ஜெபத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். எதனால நிரப்பணும்? ஜெபத்தினால், வேத வசனத்தினால் இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்க வார்த்தை இப்படி சொல்லுது, உங்க வார்த்தை இப்படி சொல்லுது, உங்க வார்த்தை இப்படி சொல்லுது. 3வது, விசுவாச அறிக்கையினால் உங்க உதடுகளை நிறைச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்துக்கு பதில். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இந்த ஆவிக்குரிய யுத்தம் நடக்கணும்னா நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி தான் நீங்க ஜெயிக்க முடியும். 4வது, பொறுமையினால் நீங்கள் உங்கள் இருதயத்தை கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். கர்த்தர் செய்யலன்னு எரிச்சல் அடையக்கூடாது, கர்த்தர் செய்யலன்னு ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, ஆலயத்துக்கு வரதை நிறுத்தக்கூடாது. துதியினால் உங்கள் இருதயத்தை நிரப்பணும். எல்லாத்துக்கும் மேலா அந்நிய பாஷையினால், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி 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 உங்க கற்சாடிகளை நிரப்புனீங்கன்னா ராஜா வருவாரு. ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமாய் மாறும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி, இல்லைன்னு சொல்றதெல்லாம் இருக்கிறது என்று காண்கிற ஒரு தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அதை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடங்களில எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த தேவனை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கிறீங்களா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த அற்புதங்களின் தேவன் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ற நிலைமைய இருக்கிறது என்று மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கிறேன். இந்த ஏசப்பா பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில அந்த சமாரிய பெண் மாதிரி நான் அன்புக்கு ஏங்கி 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 அலைந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு இந்த ஏசப்பா தெய்வீக அன்பினால உள்ளத்தை நிரப்பாருன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? முதல் முறையா நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்கள். முதல் முறையா வந்திருக்கிறேன். ஒரு கை உயர்த்தினாலும் பரவாயில்லை. இந்த இயேசப்பா எனக்கு வேணும். விசுவாசிகளை பார்த்து சொல்லலை, மற்றவங்களை பார்த்து சொல்ல, இந்த இயேசு எனக்கு வேணும். கைகளை உயர்த்தினவர்கள் அப்படியே நீங்க இருக்கிற இடங்களில் நில்லுங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஜெபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜெபத்தை வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. மற்றவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கலைந்து சொல்ல வேண்டாம். ஒரு 5 நிமிடத்துல நம்ம ஜெபத்தை முடிக்க போறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தினவர்கள் நல்லா உங்க கைகளை உயர்த்துங்க. புதிதாய் புதிதாய், நான் சொல்றது புதிதாய், இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அந்த ஜெபத்தை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, அன்பின் இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை உம்முடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்வை உமக்கு கொடுக்கிறேன். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். சகோதரி, இன்னைக்கு நீங்க வந்து திரும்பும் போது நிறைவோடு திரும்ப போகிறீர்கள். அன்றைக்கு திராட்சை ரசம் இல்லை என்று பாரத்தோடு வந்து சொன்ன அந்த தாயின் ஜெபம் கேட்கப்பட்டது. அற்புதங்களின் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி எது இருந்தாலும் இந்த இயேசு அது இருக்கிறது என்று சொல்ல போகிறார். நீங்களும் சொல்ல போறீங்க, அப்பா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இல்லாமைகளும் இருக்கிறது என்று காண போகிறேன், இருக்கிறது என்று துதிக்க போகிறேன், இருக்கிறது என்று ஜெபிக்க போகிறேன், இருக்கிறது என்று பெற்றுக்கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையில எல்லாம் மாறப் போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்க. Hallelujah. Thank you Jesus. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இல்லாமைகளும் இந்த மத்தியான வேளையில அடைக்கப்படுவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில இல்லை என்ற நிலைமைகளை எல்லாம் என் தேவன் மாற்றப் போகிறார். இந்த மத்தியான வேளை தேவன் கிரியை செய்கிற வேளை. உனக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது, உனக்காக ஆண்டவர் கதவுகளை திறந்து வைக்கிறார். தேவன் திறந்த கதவை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் உனக்காய் கதவுகளை திறக்கிறார், ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படுகிறது, அன்பின் கதவுகளை திறக்கிறார், சந்தோஷத்தின் கதவுகளை திறக்கிறார். வாயை திறந்து சொல்லு, என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நான் ஆண்டவருடைய நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்படுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் மகளே. அன்றைக்கு இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு போதும் தாகம் இராது. இனிமேல் உனக்கு எதை குறித்தும் தாகம் இருக்காது. இயேசு உன்னை நிரப்பி இருக்கிறார், இயேசு உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் மகளே, அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள். உன்னை ஒடுக்கி வைத்த காரியங்கள், முடக்கி வைத்த காரியங்கள், எல்லா சத்துருடைய கட்டுகள் இந்த மத்தியான வேளையில உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்தகார கிரியைகளை எல்லாம் உடைத்து ஜெபிக்கிறோம், அழித்து ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இவர்களை எழுப்பும், ஒவ்வொருவரையும் எழுப்பும். சமாரிய பெண் போய் தன் ஊர் முழுவதையும் ஆதாயம் செய்தது போல ஒரு கூட்டத்தை உமக்காக ஆதாயம் செய்கிற பெண்களாய் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி. ஒரு கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஆசீர்வாத கிருபைகள் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் ஜீவ நதி இன்றிலிருந்து உனக்குள் புரண்டு ஓட போகிறது. இரவும் பகலும் அந்த ஜீவ நதி உன்னை பலப்படுத்தும். அந்த ஜீவ நதி உனக்கு கிருபைகளை தரும். அந்த ஜீவ நதி உன்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை நீ வெற்றியின் வாழ்க்கை, தோல்வி இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஜெயிக்க பிறந்த பெண் நீ ஜெபித்தால் காரியம் நடக்கும். நீ முழங்காலை முடக்கினால் பிசாசு நடுங்குவான்.
வானங்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய அருள் மாறி ஊற்றப்படும். ரிசீவ். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுவதாக, விசுவாச ஆவி ஊற்றப்படுவதாக. தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவான கிருபைகளை பெற்றுக்கொள் மகளே. உன் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறுகிறது. எல்லா தண்ணீரும் திராட்சை ரசமாய் மாறும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தலை குனிவது இல்லை. உன் தேவன் உன் தலையை நிமிர்த்துவார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பரலோக பிதாவே, நல்ல தேவனே, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை ஆசீர்வாத வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் நீரப்பா. சந்தோஷமே இல்லை என்ற பெண்ணை என் ஆத்துமா ஆண்டவரில் அகமகிழுகிறது என்று சொல்லி மகிழ்ச்சியாக்கினீர். அன்பே இல்லாத பெண்ணுடைய வாழ்க்கையிலே உங்க தெய்வீக அன்பை ஊற்றியவ தாகத்தை திருப்திப்படுத்தினீங்க. நம்பிக்கை இல்லாத லேயாளுடைய வாழ்க்கையில இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி துதிக்க வச்சீங்களே. அக்சாலின் வாழ்க்கையை, வறட்சியா இருந்த வாழ்க்கையை செழிப்பா மாற்றுனீங்களே. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வாத நிறைவோடு அனுப்புங்க ஆண்டவரே. எதெல்லாம் இனிமே இல்லையோ, இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை வணங்குகிறபடியால் எல்லாம் இருக்க போகிறது, நடக்க போகிறது, உண்டாக போகிறது. அற்புதங்களின் தேவன் அதிசயங்களை செய்ய போறதற்காய் நன்றி. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா போதகருடைய மனைவிமாருக்காய் ஜெபிக்கிறப்பா. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்க. என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் என்னை அதற்குத்தான் படைத்தார். நான் பெரிய காரியங்களை காண போகிறேன் என்ற விசுவாசம் அவங்க உள்ளத்திலே ஊற்றப்படுவதாக. அருமையான பாஸ்டருக்காக, அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக, துணைவியாருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிருபையும் தீர்க்காயுசும் அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.